Groww தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலயும் சர்வைலன்ஸ் இண்டஸ்ட்ரியிலும் ஒரு புரட்சி கிளம்புற மாதிரி ஒரு விஷயமா இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டு வருதுங்க. அந்த இண்டஸ்ட்ரி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரோன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரிங்க. அந்த ட்ரோன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி எப்படி வளர போகுது, ட்ரோன்னா என்ன, ப்ராக்டிக்கலாக அதை எப்படி அப்ளை பண்ணுறாங்க, அதே மாதிரி அதோட இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க அந்த டாப் 3 ஸ்டாக்ஸ் என்னென்ன எப்படின்ற பல விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் Groww தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸும் அதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. ட்ரோன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது UAV, அது ஒரு ஏர்கிராஃப்ட். அது மனுஷனே இல்லாமல், அதாவது பைலட்டே இல்லாமல் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக பறக்கிற ஒரு விஷயம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரால் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கான்செப்ட் ஆஃப் ட்ரோன் எப்போ வந்தது முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920s UK நேவியில் தான் ட்ரோன்ஸ் முதல் முறையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரோன்ஸ்னாவே மிலிட்ரியில் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துட்டு இருந்த நிலைமையில இன்னைக்கு சிவிலியன்ஸ், அதாவது சாதாரண மக்களும் இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. பொட்டன்ஷியல் சப்ளை என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி மிலிட்டரிக்கு மட்டும் தேவைப்படுது, இன்னைக்கு சாதாரண மக்களுக்கும் தேவைப்படுறதுனால அந்த இண்டஸ்ட்ரியில டிமாண்ட் ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு மிலிட்டரியோட ட்ரோனையும் நம்மளோட சாதாரண மக்கள் யூஸ் பண்ற ட்ரோனையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி ட்ரோன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கார் சைஸ்ல ஒரே ஒரு பிக் சிங்கிள் ரோட்டரோட இருக்குங்க. ஆனா நம்ம ஹியூமன்ஸ் யூஸ் பண்றது, அதாவது நம்ம சாதாரண சிவிலியன்ஸ் யூஸ் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4, 6, 8 ரோட்டர்ஸ் வச்சுட்டு ரொம்ப சின்னதாக கூட இருக்கும். நல்ல ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இயங்குற மாதிரி இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கார் சைஸ்லாம் இருக்காதுங்க. நம்ம உள்ளங்கையில் அடங்குற மாதிரியான ஒரு விஷயமா இன்னைக்கு இந்த ட்ரோன்ஸ் இருந்துட்டு இருக்கு. முக்கியமாக எந்தெந்த இடத்துல இந்த ட்ரோன் அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 5 ஃபீல்டில் இந்த ட்ரோன்ஸை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி தாங்க. ஸோ மிலிட்ரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்னாவே எதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைலன்ஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதுதான் அதோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் காஸ் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இந்த சர்வைலன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் நம்ம போய் பார்க்கணும், அவங்க எந்த இடத்துல பதுங்கி இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு டேஞ்சரஸ் மிஷன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆளை போட்டு அவங்கள வச்சு அந்த மிஷனை நம்ம சரி செஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல்டு ரோபோட்டை அனுப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் நம்ம நம்மளோட மிஷனையும் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக மிலிட்ரிக்கு யூஸ் ஆகுது. அதனால சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த எதிரிகள் பதுங்கி இருக்க இடம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்தையும் ரொம்ப கிளியராக இதில் பிக்சர் எடுக்க முடியுதுங்க. சேட்டலைட் நார்மலாகவே இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டீடைலிங் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, இங்கே இவ்வளோ மிஷன்ஸ் இருக்கு, இங்கே இந்த இடத்துல கரெக்டாக இங்கே பதுங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டீட்டெயில்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற காரணத்தினால மிலிட்ரியில் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிமோகிராஃபி. இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா படத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வீடியோகிராஃபர்ஸ், மேரேஜ் வீடியோகிராஃபர்ஸ் கூட அதிகமாக ட்ரோன் யூஸ் பண்றாங்க. இன்னும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட ரொம்ப நுணுக்கமான விஷயத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆளுங்க போக முடியாத இடத்துல இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக போய் ரொம்ப அழகான ஃபிலிம்ஸ் எல்லாம் நமக்காக கொண்டு வருதுங்க. மூணாவது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோகிராஃபிக் மேப்பிங்க்கும் அண்ட் சர்வைலன்ஸ்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் நிறைய இடத்த கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில இடத்துல மனுஷங்க போகவே முடியாது, அங்கே என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம மாதிரி நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டீமை போட்டு நீங்கள் போய் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு செலவு பண்ணுற காசு நிஜமாவே ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி அங்கே என்ன இருக்குது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி நிறைய மனிதர்கள் இதனால ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அடிப்படை தேவையான ஒரு விஷயமா ட்ரோன்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரிங்க, விவசாயத்தில் ட்ரோன்ஸ் வந்து ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன்ஸ் போயிட்டு அந்த விவசாய நிலத்தில் வந்துட்டு உரங்களும் பூச்சிக்கொல்லு மருந்துகளும் அடிக்கிறதுக்காக வந்து அதிகமாக உபயோகப்படுத்துங்க. அது வந்து போய் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் இல்லையா? அதாவது இத்தனை நாள் இதை செய்யணும், இத்தனை நாள் உரம் போடணும், இத்தனை நாள் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஆள் செட் பண்ணி அந்த ட்ரோனை வந்து நமக்கு இது பண்ணிட்டு ஏக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்ல டிசைன் பண்ணி வச்சுட்டா போதும். இத்தனை நாளில் இத்தனை தடவை இல்லை ஒரு நாளில் இத்தனை தடவை நீங்கள் போய் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரோன் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு அழகாக ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே ஃபார்மர்ஸ்க்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இது இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வயல்வெளிகளில் வந்து இந்த பாம்பு கடிச்சு இருந்திருக்காங்க, நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக அந்த ட்ரோன் உபயோகப்படுத்துங்க. 5வது விஷயம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டெலிவரி. என்னம்மா சொல்கிற, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டெலிவரியா? போய் ஃபோட்டோ பிடிக்கும், உரம் போடும் அளவுக்கெல்லாம் ஓகே தான், அந்த வெயிட்டெல்லாம் தாங்கும். ஆனால் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டெலிவரி கூடமா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நிஜமாவே நான் சொல்கிறேன். ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த UBS அண்ட் FedEx அந்த மாதிரி ஃபுட் கம்பெனியில் ரொம்ப வந்துட்டு டாப்பில் இருக்க அந்த Zomato, Swiggy, அதே மாதிரி வந்துட்டு டெலிவரியில் நார்மல் டெலிவரியில் இருக்க இவங்க இருக்காங்க இல்லையா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், இவங்கெல்லாம் கூட வந்துட்டு ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி டோர் ஸ்டெப்பில் போய் வந்துட்டு டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய ஆட்கள் வந்து அதுக்கு நம்ம வந்து ஹியூமன் எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஸோ இதை வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸாக வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சி இதை எப்படிலாம் இயக்கலாம் அப்படின்றத வந்துட்டு இவங்க யோசிச்சுட்டே வராங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரோனோட அந்த ரியல் தீம் இருக்குல்ல, எதுக்காக இது உருவாக்கப்பட்டது, என்னெல்லாம் இதில் பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக இதோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்னா ஆட்டோமேஷனாக தான் இருக்கும். அதாவது எல்லா விஷயமே வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பட்டன் தட்டினா நடந்துருமா எல்லாமேன்னு கேட்பாங்கல்ல, நிஜமாங்க பட்டன் தட்டினா நடக்கிற மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு எல்லாம் உருமாறிட்டே வந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து இவங்கெல்லாம் ஹியூமன் லேபரை கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராங்க. இதை நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஹியூமன்ஸ் வந்துட்டு நம்ம இன்னும் நார்மல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் லேட்டாக யோசிங்க. பிகாஸ் ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து ரியலி ரொம்ப இம்ப்ரூவ் டெக்னாலஜியாக இருக்கும் போது வந்துட்டு கண்டிப்பாக you should have the potential to face it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்துட்டு இந்த ட்ரோனோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்கு. வெஸ்ட் சைடை பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரோனுக்கு வந்து கொஞ்சம் கம்மி யூஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேற்கத்திய நாடுகளில். ஆனால் வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்திருக்க நம்ம ஆத்மநிர்பர் பாரத் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்துட்டு மிலிட்ரிக்கும் சிவிலியனுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்க மாதிரியான இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க, நம்ம ட்ரோன் டெக்னாலஜி இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ட்ரோன் ரூல்ஸ் 2021 அப்படின்னு ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க ஆகஸ்ட் 2021. இந்த ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல ட்ரோன் யூஸ் பண்ணணும், இது வரைக்கும் தான் ட்ரோன் போகணும், இத்தனை அடி தான் ட்ரோன் போகணும், இந்த பிளேஸ்க்குள்ளே தான் ட்ரோன் இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பிகாஸ் வந்துட்டு நம்ம மக்கள் நம்ம ட்ரோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு தவறான விஷயத்துக்கோ நம்ம ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வந்துட்டு ட்ரோன்ஸ் ரூல்ஸ் 2021 வந்திருக்குங்க. ஸோ இதை தாண்டி வந்து என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூனியன் பட்ஜெட்டில் 2022 பார்த்தீங்கன்னா ட்ரோன் டெக்னாலஜி வந்து ஒரு கீ ஃபோக்கஸ்டு செக்டராக வந்து இப்போ நம்ம கருதணும், அதை வந்து நம்ம ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் இம்போர்ட்டை தடுத்திருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வந்துட்டு இறக்குமதி பண்ணாமல் இங்கேயே வந்துட்டு உற்பத்தி செய்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அது ரொம்பவே முக்கியமான ஒரு நிலைமை இல்லையாங்க. ஏன்னா டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லான பிளானாக இருக்கும். கவர்மெண்ட் நிஜமாவே வந்துட்டு இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரியை வந்து ரொம்ப பெருசாக தான் விருப்பப்படுறாங்க. வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியா தான் தி 3rd largest மார்க்கெட் இன் ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். நிஜமாக டெக்னாலஜியை நம்ம எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இன்னும் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் பொறுத்து தாங்க இது அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டாப் 3 ட்ரோன் ஸ்டாக்ஸ் என்னென்ன கம்பெனிலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்த ட்ரோன் ஸ்டாக்ஸில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட்.
Hindustan Aeronautics Limited வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் ஏரோஸ்பேஸ் கம்பெனி. இது வந்து ஸ்டேட் ஓன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாமல் 1940 வந்து இந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 மேனுஃபேக்சரிங் டிவிஷனும் ஒரு 4 ப்ரொடக்ஷன் யூனிட்டும் இந்தியாக்குள்ளேயே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்போ வந்து புதுசாக ட்ரோனில் வந்து நிறைய டிசைன்ஸ் கொண்டு வரதுக்கும் புதுசாக வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர், ஜெட் இன்ஜின், டர்பைன் இன்ஜின், அது மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஸ்பேர் சப்ளை, அந்த மாதிரி நிறைய வந்து இந்த மிலிட்ரி ஏர்கிராஃப்டை வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயத்தில் ரிசர்ச்சில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கம்பெனியோட பெரிய சாதனை அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் இந்தியன் நேவிக்கும் ரஸ்டம் 2 அப்படின்னு வந்துட்டு ஒரு ட்ரோன் தேவைப்படுது. அந்த ட்ரோனை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான அந்த கான்ட்ராக்டை வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்துட்டு 46,038 crores, அவங்களோட PE ரேஷியோ 13.1, அவங்களோட சிஎம்பி ரேஷியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2.76, அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 22.6%. இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஆனுவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 14.2%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்துட்டு 23.2%. அவங்களோட டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0ங்க, ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். அதே மாதிரி கரண்ட் ரேஷியோ வந்துட்டு 1.65, சேல்ஸ் வேரியன்ஸ் இன் 5 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6.31%. அதே மாதிரி இவங்களோட 1 இயர் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 34%ங்க. ரெண்டாவது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாப் 2 கம்பெனிஸ் வந்து பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து டிஃபென்ஸ் செக்டாரோட ரீசெண்டாக தான் வந்து இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து முழுசா எதில் என்கேஜ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைனிங், டெவலப்பிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் டெஸ்டிங் அந்த டிஃபென்ஸ் பொருட்களையும் ஸ்பேஸ் இன்ஜினியர் ப்ராடக்ட்ஸையும் வந்து இவங்க வந்து டிசைன் பண்ணிட்டு, மேனுஃபேக்சர் பண்ணிட்டு, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மேஜர் 4 செக்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஆப்டிக்ஸ், டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், ஹெவி இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் ப்ரொடக்ஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு சப்சிடரி கம்பெனி வச்சிருக்கு. அந்த சப்சிடரி கம்பெனி பேர் வந்துட்டு பாரஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு ஒரு வெளிநாட்டில் இருக்க சில கம்பெனிஸோட வந்து டைப் வச்சிருக்காங்க. முக்கியமாக எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், லாட்வியா, இட்டாலி. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆல்ரெடி வந்து இட்டாலியில் வந்து ஒரு கம்பெனியோட டைப் வச்சு அவங்க கூட வந்து ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்துட்டு 2,653 crores, அவங்களோட PE ரேஷியோ 176, அவங்களோட CMP பை புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7.43, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்துட்டு 7.93%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஆனுவல் பார்த்தீங்கன்னா 11.3%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 32.6%, அவங்களோட டெட் ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.29, அவங்களோட கரண்ட் ரேஷியோ வந்துட்டு 2.42ங்க. இவங்க இப்போதான் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்றனால இவங்களுக்கு வந்துட்டு இன்னும் அந்த 5 இயர்ஸ் சேல்ஸ் வேரியன்ஸும் அந்த 1 இயர் ரிட்டர்ன் பெர்ஃபார்மன்ஸும் நம்மளால கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு Zen Technologies. இவங்க வந்துட்டு ஒரு அப்கமிங் மிலிட்ரி டெக்னாலஜியை வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 1996 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. இவங்க வந்துட்டு இதே மாதிரி ஒரு சிமுலேட்டர்ஸ் வெப்பன் தான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறைய ட்ரைனிங் சொல்யூஷன் வந்து டிஃபென்ஸ்க்கும் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி லிஃப்ட் லாஜிஸ்டிக்ஸ் ட்ரோன்ஸ் வந்து இவங்க வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் மிலிட்ரி பர்பஸ்க்காகவும் வந்துட்டு யூஸ் பண்ண கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஆன்டி ட்ரோன் சர்வைலன்ஸும் நியூட்ரலைசேஷன் சிஸ்டமையும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,640, இவங்களோட PE ரேஷியோ 400, அவங்களோட CMP பை புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7.73, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 2.01%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஆனுவல் பார்த்தீங்கன்னா 8.27%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு 15.6%, இவங்களோட டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0, கரண்ட் ரேஷியோ 4.89, சேல்ஸ் வேரியன்ஸ் இன் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு -1.19%, 1 இயரோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 137%ங்க. ஸோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வளர்ந்துட்டு வர ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துட்டு வந்துருக்கு, பல செக்டர்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி நீங்கள் எந்த செக்டாரை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். என்னன்னா வந்துட்டு Groww Plus அப்படின்ற ஒரு புது யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த யூடியூப் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் உங்களோட ரியல் ஹெல்த் அண்ட் வெல்த் பற்றியும் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன்னும் பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பற்றியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே போய் அந்த Groww Plus யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஷேர் பண்ண நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நான் சொன்னனோ இல்ல க்ரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த இண்டஸ்ட்ரியிலும் எந்த செக்டார்லயும் திடீர்னு போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க நல்லா வந்துட்டு யோசிச்சு ஆராய்ஞ்சு இது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் எதுனாலும் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஷ்ணுபிரியா. தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.